தந்தை பெரியாரின் 49வது ஆண்டு நினைவு நாள் தாராபுரத்தில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஈலா பத்மநாபன் மலர் தூவி சுயமரியாதை சமத்துவ சிந்தனைகளை தலைமுறையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என பேச்சு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தையாக போற்றப்படும் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாரின் 49வது ஆண்டு நினைவு நாள் இன்று தாராபுரத்தில் அனுசரிக்கப்பட்டது. தாராபுரம் உடுமலை சாலையில் அமைந்துள்ள பேரில் திடலில் உள்ள அவரது திருவுருவ வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஈலா பத்மநாபன் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தெரிவிக்கையில், தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, சமூக நீதி ஆகிய கொள்கைகளுக்காக போராடியவர் என குறிப்பிட்டார். சாதி, மூடநம்பிக்கை, அநீதி ஆகியவற்றிற்கு எதிராக அவர் எழுப்பிய குரல் இன்றும் சமூக மாற்றத்திற்கு வழிகாட்டியாக உள்ளது என்று கூறினார். பெரியாரின் சிந்தனைகள் ஒரு காலகட்டத்திலும் கனவை அல்ல, தலைமுறைகள் தோறும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய கட்சி நிர்வாகிகள் பெயரில் இல்லையெனில் சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்களுக்கு கல்வி உரிமை போன்றவை சாத்தியமாகி இருக்கிறது என தெரிவித்திருந்தனர். பெயரின் கொள்கைகள் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதே அவருக்கு செலுத்தும் உண்மையான மரியாதை என்று அவர்கள் வலியுறுத்தினார். இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில் திமுகவினர், திராவிட கழகத்தினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தந்தை பெரியாருக்கு மரியாதை செலுத்தினார்.